ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்பூன் கடலெண்ணெயை நல்லா தாராளமாக விட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் நல்லா பொடியாக ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு 2, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் இடித்தது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா அந்த ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் காரத்துக்கு வெறும் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து பூண்டு தனியாக, இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். பூண்டு வந்து நல்லா தோலை ஃபுல்லாகவே நல்லா உரிச்சிட்டு அதையும் அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கிறேன். அடுத்து வந்து தக்காளியும் நல்லா ஒரு தக்காளி ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, அதையும் நல்லா பேஸ்ட்டாக ஒரு அரை கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகா 1 இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே வீட்டில் பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சிட்டு அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர் அதையும் ஊற்றி சிக்கன் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியும் அதில் ஊற்றி, அதுக்கப்புறம் நம்ம அதில் உப்பையும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்துக்கணும். அது கொதித்து வரும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி ரைஸ், பாஸ்மதி ரைஸ் தான் நான் சேர்த்துருக்குறேன். அது வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு 4 கப் எடுத்தேன். அதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இதையெல்லாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா ஒரு கால் மூடி எலுமிச்சம்பழம் அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுக்கணும். அது கொதித்து நல்லா அந்த அரிசியும் தண்ணியும் ஒரே மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அதை நம்ம மூடி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது அடிப்பிடிக்காமல் இருக்கும். சிக்கன் பீஸ்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகவே அப்போ தான் அது வந்து உடையாது, பெருசாகவே போட்டுக்கணும். அதனால் இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை மூடிட்டு தம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்லே வச்சிடணும் அடுப்பை. அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதை மேலே தூக்கி வச்சிடணும். அந்த 10 நிமிஷம் கழித்து அந்த சிம்மில் இருக்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் அப்படியே தண்ணியோடு வச்சபடியே இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிளறணும்னா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அரிசியும் உடையாமல் கரெக்டான பதத்தில் வெந்து வரும். பிரியாணி செம்மையாக இருக்கும். பாருங்கள், இதான் நம்ம பிரியாணியோட ஃபைனல் லுக். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு தம் பிரியாணி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.